அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை 10ஆம் தேதி முதல் வருகின்ற வாரத்தில் கண்டறிந்து அவற்றை விளக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்பதை கண்டுகொள்வதோடு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும், உங்களை தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும், உங்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய திறமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என பலர் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் சாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் கிரகநிலைகள் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு, அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் அஷ்டமத்தை விட்டு விலகும் சூரியன் என சிறப்பான வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் போது தைரியஸ்தானத்தில் ராகு, 9இல் மோட்சக்காரகரான கேது மற்றும் கர்மத்தில் செவ்வாய் என பல அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சாதகமற்ற அமைப்பு என்றால் புதன் அஷ்டமத்தில் இருக்கும் கூடிய தருணமாகவும், அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சனி வலம் வருவதும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிந்து மிக சிறப்பான மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் எந்த செயலை செய்தாலும் தோல்வியை தான் அதிகமாக தழுவுகிறார். எனவே அவருடைய மனதில் எப்போதும் எதிர்மறையான சிந்தனை தலை தூக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனை என்பது வலுப்பெற்று மிகப்பெரிய அளவிலான அதிக சிரமங்களை அவருடைய வாழ்வில் உருவாக்குகிறது. அது எப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனை என்றால், நாம் மின்விசிறிக்கு அடியில் அமர்ந்தால் என்ன நினைப்போம், வேகமாக ஓடினால் நன்றாக காற்று வரும் என்று நினைப்போம். ஆனால் அவர் அந்த மின்விசிறி கலண்டு தலையில் விழுந்து விடுமோ என்று நினைப்பார். அதே போன்று மரத்தடியில் அமர்ந்து சுத்தமான இயற்கையான காற்றை சுவாசிக்கும் போது நாம் என்ன நினைப்போம், மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அந்த நபர் மரத்தின் கிளை முறிந்து தலையில் விழுந்து விடுமோ என்று எதிர்மறையான சிந்தனையுடன் அணுகுகிறார். இதனால் அவருடைய வாழ்வில் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்கிறார். எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அந்த நபர் ஒரு முனிவர் ஒருவரை சந்திக்கிறார். சந்தித்தது மட்டுமல்லாது தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் பொறுமையாக சொல்லி முடிக்கிறாருங்க. இவை அனைத்தையும் நன்றாக கேட்டறிந்ததற்கு பிறகு முனிவர், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று சுத்தி பாருங்கள் என்று சொல்ல அந்த நபர் சுத்தி பார்க்கிறாருங்க. ஒருபுறம் காய்கறி தோட்டம், மறுபுறம் நெல்கள் விளைகிறது, மறுபுறம் கம்பந்தோட்டம், மறுபுறம் கரும்பு கொள்ளை என பல விஷயங்கள் நிறைந்து இயற்கை விவசாயம் தெளிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் அனைத்து இடத்திலுமே சோளக்காட்டு பொம்மை என்ற ஒன்று கட்டியிருக்கிறதே, அது எதற்கு என்று முனிவர் அவரிடம் கேட்கிறார். அதை பார்த்து, ஆம், அனைத்து இடத்திலும் கட்டியிருக்கிறது. இதை கட்டியிருப்பதால் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வராது, நமக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கும், மகசூல் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்போது முனிவர் அவரை பார்த்து, அதுக்கு தான் உயிர் இல்லையே, நகராதே, அப்படி இருக்கும் போது ஏன் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றன என்று கேட்க அந்த நபர் மறுமொழியாக சொல்கிறார், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இல்லை. அவை தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் உணர்ந்து கொள்ளும். அதனால் இங்கு வருவதை தவிர்த்து விடுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் பகுத்தறியக்கூடிய சிந்தனை இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. அப்போது முனிவர், நீ கேட்ட கேள்விக்கான பதில் உன்னிடமே இருக்கிறது, நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்லிவிடுகிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு புரிகிறது, நன்மை தீமையை பகிர்ந்தறிந்து கொள்ள வேண்டிய ஆற்றல் நம்மளிடம்தான் இருக்கிறது. நமக்கு உதவி செய்ய நாம் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை திட்டவட்டமாக அங்கு புரிந்து கொள்கிறாருங்க. அது மட்டுமல்லாது முனிவர் அப்போது சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்தமாக நன்மை தீமை என்ற
இரண்டும் சரிசமமாக இருக்கிறது. அப்படி சரிசமமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பது நம்மளது கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்கிறாருங்க. அது மட்டுமல்லாது உதாரணமாக எந்த ஒரு மொழியை எடுத்தாலும் விதிவிலக்காக சில சொற்கள் இருக்கலாம், மற்றபடி பெரும்பான்மையான சொற்கள் இதில் அப்படியே பொருந்தும். உதாரணமாக நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது என்ற ஒரு சொல் அதற்கு நேர் எதிராக இருக்கும். இந்த இரண்டு சொற்களின் எண்ணிக்கையும் 4 எழுத்துக்கள் தான். மேடு என்ற ஒரு சொல் இருந்தால் குழி என்ற ஒரு சொல் இருக்கும். இந்த இரண்டு சொற்களின் எண்ணிக்கையும் 2 எழுத்துக்கள் தான். உயரம் என்ற ஒரு சொல், பள்ளம் என்ற ஒரு சொல் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. இந்த இரண்டு சொற்களுக்குமே 4 எழுத்துக்கள் தான். இது தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு நேர் எதிராக நெகட்டிவ் என்ற சொல் இருக்கிறது. இவை இரண்டும் எண்ணிக்கை எழுத்துக்கள் 8 ஒன்றாக தான் இருக்கிறது. இப்படிதான் இந்த அகில ஒட்டுமொத்த உலகமும் நன்மை தீமை சரிசமமாக பங்கிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழில் நன்மை என்ற ஒரு எழுத்து, அதற்கு நேர் எதிராக தீமை என்ற ஒரு சொல். இந்த இரண்டு சொற்களுக்கும் எழுத்தை பார்க்கும் போது நன்மைக்கு 3 எழுத்தும் தீமைக்கு 2 எழுத்தும் இருக்கிறது. இங்கு நன்மை மிகுந்திருக்கிறது. அதே போன்றுதான் குட் பேட் என்ற சொல்லும் அமைந்திருக்கிறது. அதில் நாம் நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த பிரபஞ்சமும் நமக்கு உணர்த்துகிறது. இது எதர்ச்சியாக அமைந்தது அல்ல, இரண்டும் சமம் என உணர்த்துவதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக உணர்த்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயல் செய்ய முயற்சி செய்தாலும் அது குறித்த சிந்தனை தேவை. ஆனால் அது குறித்த அதீத சிந்தனை நம்மளது எதிர்மறையான சிந்தனையாக மாறி வருகிறது. ஒரு தொழிலை துவங்கினால் அந்த தொழிலை துவங்கியவுடன் இந்த பிரச்சனை வரும், கடன் சார்ந்த தொல்லை வரும், இவர் தொல்லை கொடுப்பார், இவரிடம் ஆர்டர் கிடைக்காது, கடைசியில் தொழிலை இழுத்து மூட வேண்டிய நிலைதான் வரும் என்று தொழிலை துவங்குவதற்கு முன்னே அந்த தொழிலை இழுத்து மூடி விடுகிறோம். ஆனால் உண்மையில் தொழில் துவங்கி அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதுதான் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இதை புரிந்து செயல்பட்டாலே போதும், மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த அகில உலகத்தில் பலாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவரை அழித்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை சொற்பமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது 2ஆம் நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள். உங்களை அழிக்க துடிக்கும் முதல் மர்ம நபர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனையாக மட்டுமே தான் இருக்கும். அந்த சிந்தனையை விளக்கினாலே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் உங்களை தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் என பல பணிகளில் சிக்கலில் சிக்கி வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களின் சூழ்ச்சி அனைத்தையும் நிச்சயமாக விளக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான், அவர் சப்தமத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்க்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தி ஆகக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நபரை கண்டறியக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. உங்கள் மீது போலியான அன்பை வெளிப்படுத்திய நபரை விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நன்மையான பல விஷயங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப காரியங்கள் சப்தமத்தில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் சுக்கிரனுடன் இணைந்து மிகவும் வலுவாக குருவும் பலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது 9இல் கேது இருக்கிறார். எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் எதிர்மறையான சிந்தனைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பல திருப்பங்களை நீங்கள் நினைப்பதுபடியே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் அர்த்தாஷ்டம சனி என்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிந்தனை எதிர்மறையானதாக இருந்தால் அந்த எதிர்மறையான
முக்கியமான விஷயம் கைகூடும் என்பதையும் உறுதியாகவே சனி பகவானினுடைய அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படும் போது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் அர்த்தாஷ்டக சனி என்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மூத்தவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மனக்கசப்புகளை தவிர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றை விலகி முன்னேற்றத்தையும் விரைவாக சந்திப்பதோடு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தீர்க்கமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறார் மங்களக்காரகரான செவ்வாய். எனவே நினைப்பதை காட்டிலும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கலாம். விளையாட்டுத்துறை, தொழில்துறை மற்றும் விவசாயத்துறை போன்றவற்றில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார். திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் தகவல் தொடர்பு துறை, ரியல் எஸ்டேட் துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை போன்றவற்றில் அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நன்கு திட்டமிட்டு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்து விலகுகிறாருங்க சூரியன் அஷ்டமத்தில் இருந்து விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடும். பெரிய அளவிலான சிரமங்கள் கூட விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஆனால் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனம் தேவை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 என பல இடங்களில் விளம்பருகிறார். இறுதியில் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருந்த சூழலில் மாற்றம் ஏற்பட்டு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். கால பைரவர் வழிபாட்டின் காரணமாக உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர், 2ஆம் நபரை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான சிரமம் என்று சொல்லக்கூடிய பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறும் முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும்.